வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இது வந்து பார்ட் 2 ஆஃப் ஓப்பனிங் ஃபோன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மாடல் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் என்னென்ன பண்ண போகிறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஃபில் கழட்டியிருப்பேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஐரிஸ் ஆட்டம் 2 லாவாவில் வந்த ஃபோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் யூஸ் ஆகாமல் போயிடுச்சு, ஆன் ஆக மாட்டேன்ருச்சு. அப்புறமேட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பவர் பட்டன் இங்கே காணாமல் போயிடுச்சு. இது சார்ஜிங் போட்டு பவர் பட்டன் இங்கே காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துருச்சு. இதை வச்சு தான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி எல்லா ஃபோனையும் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஃப்ரேமே நகருது கைஸ், அதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணுன்றது. சைடில் ஃப்ரேமை தூக்கிட்டு வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் வேலை முடிச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி உடச்சிட்டோம். சின்ன ஓப்பனிங் மாதிரி உடச்சிட்டோம். அந்த ஓட்டைக்கிட்ட மட்டும் தான் உடச்சிருக்கோம். சுற்றி ஃப்ரேமை எப்படி தூக்குது, ஆனால் அதே ஃப்ரேம் லெவலுக்கு உடைக்க முடியல. இதுங்க தூக்கிட்டு அடியில் ஒரு பின்னை சொருகி வச்சுருவோம். வேர் இஸ் த பின்? அதே மாதிரி 2 வளைஞ்ச பின்னு தான் கைஸ் இருக்குது. அந்த 2 வளைஞ்ச பின்னை தான் ஃபஸ்ட்டு சொருகணும். இப்போ இங்கே தூக்கிட்டோம்னா அது ஒரு 2 செகண்ட் நிற்கிது, அதுக்கப்புறம் இறங்கிது கைஸ். தூக்கி அந்த 2 செகண்டுக்குள்ளே மாட்டணும். மாட்டிட்டோம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டேபிளாக நிற்கிது. ஒரு ஸ்க்ரூவை போட்டு ஸ்க்ரூன்ற பாருங்க, ஒரு பின்னை போட்டு ஸ்டேபிளாக நிப்பாட்டிட்டோம். பின்னை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம். அந்த பின்னுக்கிட்டே இன்னொரு பின்னை சொல்லணும்னா இவ்வளோ இன்னொரு பின்னை சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தூக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பின் வெளியே வந்துடும். கொஞ்சம் தூக்கியிருக்கா, பெரிய பின்னை சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெரிய பின்னை சொல்லி வச்சிட்டா அது ஒரு ஸ்டேபிளாக நின்றுக்கும். பெரிய பின்னை அமுக்கணும்னா அதுவே தூக்கிடும். அதை வச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பின்னை சொல்லிடுவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னு சொல்லி தாங்க ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா அட்ஹீசிவ் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. அட்ஹீசிவ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தரல. இப்போ இது வரைக்கும் ஓப்பன் ஆன எண்டு வந்து இங்கே எனக்குள்ளே இருக்குது. இங்கே இந்த ஸ்க்ரூ சொருகிடுவோம். ஸ்க்ரூனே வருது கைஸ், பின்னை சொருகிடுவோம். இப்போ வந்து இந்த ரோவேஃபில் லிஃப்ட் ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் போனேன்னா இங்கே ஒரு அட்ஹீசிவ்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது கைஸ். அதனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாகுது ஓப்பன் பண்ணுறது. இப்போதைக்கு இந்த ரோலை கொஞ்சம் அட்ஹீசிவ் ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தூக்கி பார்ப்போம். ஏன்னா ஸ்பின் ஃபுல்லாக வெளியே வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறதுனால. ஆமாம் கைஸ், அட்ஹீசிவ் நல்லாவே வெளியே வந்திருக்கு. அங்கே வரைக்கும் தூக்குது. அங்கே அடியில் எனக்கு கொஞ்சம் வயர் தெரியுது கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அடியில் ஒரு ரெட் அண்ட் பிளாக் வயர் போகுது. இதை ஃபுல்லாக தூக்கிட்டோம்னா நம்ம அந்த அடியில் ரெட் அண்ட் பிளாக் வயர் வைக்க போயிடலாம். இப்போ நமக்கு ஒரு க்ரிப்பாக வச்சுருந்த இதுவும் போயிடுச்சு. இப்போ வந்து சைட்லேருந்து அடித்து தான் உடைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டோம். எனக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு கேமரா விட்டு சைஸ் ஒரே அடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சா. உங்களுக்கு வந்து எனக்குள்ள ஒரு ரெட் அண்ட் பிளாக் வயர் போயிட்டுருக்கு, அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் இடிக்க விழும்போல் அப்போ இருந்தும் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு ரெட் அண்ட் பிளாக் வயர் போதா, இருங்க நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒரு உடச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு நின்றுக்கிறோம். ஆனால் ஃபோன் ஃப்ரேமோடு சேர்ந்து உடையுது கைஸ், அதான் எனக்கு இதாக இருக்குது. ஆனால் முக்கால்வாசி உடச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் நிற்கிது. கொஞ்சம் உடச்சிட்டோம்னா நம்ம அது பாட்டு அடுத்தடுத்து ஃப்ரேமை உடச்சி மொத்தமாக எடுத்துடலாம் ஃபோன் வெளியே. இப்படி தான் அந்த ஃபோன்லேயும் பாட்டாக உடச்சி தான் எடுத்துருப்போம். கத்திரிக்கோள் இருக்குது, வெட்டிடுவோம். வெட்ட ட்ரை பண்ணுவோம், வெட்ட முன்னாடி அப்படி தான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சே தான் உடைக்கணும். கத்திரிக்கோள் உள்ள போல கைஸ், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உடச்சிடும், அவ்வளோதான். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை உடச்சிட்டோம் கைஸ்.
இப்போ அடிஷிவ் வந்து நம்ம கையாலே ரிமூவ் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு ஒரு grip இருக்குது பிடிக்க. அடிஷிவ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிற கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது கைஸ். எனக்கு அந்த ஒரு செலோ டேப் ரிமூவ் பண்ணும்போது சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. மொத்த போர்டுமே நம்மளுக்கு மேலே தான் இருக்குது, கீழே எதுவுமே இல்லை. கீழே வந்து இங்கே என்னமோ இருக்குது, சின்ன ஒரு மாடியூல் மாதிரி. இது வந்து அந்த இதுக்கு கைஸ் 3 டச் பட்டன் இருக்கா, அதுக்கு இருக்குது. அதனால தான் இங்கே ஒரு மாடியூல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இங்கிட்டிருந்து ஒரு 2 ஒயர் போகுது. இது வந்து வைப்ரேட்டர் மோட்டர்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஒயர் போகுது, இங்கேருந்து ஒரு ஒயர் போகுது கைஸ். அப்புறம் மெதுவாக அந்த மதர் போர்டை தூக்குவோமா. மதர் போர்டோட டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா, மதர் போர்டை டேப் போட்டு ஃப்ரேமோடு ஒட்டியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், டேப்பு தான் கைஸ். மெதுவாக கிழிச்சோம்னா டேப் போட்டு ஓட்டலை கைஸ். சைடில் இருக்க அந்த பவர் பட்டன் ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணியிருந்துருக்காங்க. மதர் போர்டோட டைரக்ட் சால்ட்ரிங் பண்ணனால எனக்கு டேப் போட்டு ஓட்டி இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே தான் டேப் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை கழட்டணும். அதான் எங்கேருந்து கழட்டுறதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன் கைஸ். இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி கழட்டிடலாம். இங்கே சின்ன ஒரு பின் இருக்குது, அதுக்காக தூக்க முடியுதான்னு பார்ப்போம். தூக்கிட்டோம்னா கழட்டிடலாம். ஃபஸ்ட் இந்த சைடு பவரை ஃபுல்லாக இது பண்ணுவோம், பவர் சவுண்டு பட்டனை. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தின்னான ஒரு பேப்பரில் இங்கே எனக்குள்ளே 3 இது இருக்கும், 3 பல்ஜு மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே தூக்கிட்டோம்னா இந்த சைடு இருக்க மதர் போர்டு தூக்கிடும். இப்போ இந்த சைடு இருக்க மதர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்குள்ளே ஏதோ சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து மெதுவாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஜஸ்ட்டு நம்ம கிளாம்ப் மாதிரினா அப்படியே நம்ம பாட்டுக்கு தூக்கி விட்டுறலாம். கிளாம்ப் மாதிரி தரல எனக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன், இருந்த கனெக்ஷன்ஸை ஃபுல்லாக. அதனால் இந்த ஃபோன் பண்ணுறப்போ கொஞ்சம் தெளிவாக பண்ணுவோம். இந்த ஃபோனில் கிளாம்ப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைட்லேருந்து எதுவும் தூக்க முடியல. இந்த சைடு தூக்கிடுச்சு கைஸ். இப்போ அதை வந்து நம்ம வயரை சேஃப்டியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளாக் கலர் மாதிரி தூக்கியிருக்கா, அப்படியே இந்த வயரை மெதுவாக இழுத்தோம்னா வந்துடும். வந்துரு, கொஞ்சம் வெளியே வந்துருச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. இந்த இது தெரியாமல் நான் அந்த மாதிரி பிளாக் கலர் கிளாம்ப் இருக்கிறத ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன். எனக்குள்ள பிளாக் கலர் கிளாம்ப் மாதிரி மூடி திறக்கும். இருங்க உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கிளாம்ப் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கா, அடியில் பின்னாக இருக்கா. இப்போ நம்ம வந்து வயரை கனெக்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கிளாம்ப்பு அது வந்து வயரை ப்ளேஸில் ஹோல்டின் பண்ணிக்கிறோம். இப்போ அதுலேருந்து ஒரு வயரை கழட்டியிருக்கோம். நம்ம அது எதுக்கு போகிற வயருன்னு தெரில, ஆனால் கழட்டியிருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு கிளாம்ப் இருக்குது இங்கிட்டு, அதையும் கழட்டிடுவோம். இதுவும் எதுக்கு போகிற வயருன்னு தெரில, ஆனால் இருக்குது, கழட்டிடுவோம். ஆனால் கிளாம்ப் எந்த டைரெக்ஷன்லேருந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதாங்க பெரிய இது. அதை கண்டுபிடிக்கிறேன்ற பேரில் கேமராவில் தட்டிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இழுத்தால் வர மாட்டேங்குது. இந்த சைட்லேருந்து அந்த கிளாம்ப் ஓப்பன் ஆச்சு. அப்போ இந்த சைட்லேருந்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் அந்த வரைக்கும் தூக்குவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அந்த வரைக்கும் இவ்வளோ தூக்கி இருக்குது. இந்த கிளாம்பை கழட்டினா தான் இன்னும் கொஞ்சம் தூக்க முடியும். இந்த கிளாம்ப் கலண்டு வர மாதிரி தெரியல எனக்கு. இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு, ஆனால் வந்துருச்சு கடைசியில். அதே மாதிரி தான் இதுவும் பிரச்சனை பண்ணுது, வருமானு தெரில. இப்போ வந்து இங்கிட்ட இருக்க கொஞ்சம் வயரை வெளியே எடுப்போம். அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கிட்ட இருக்க வயரை வெளியே எடுத்தால் மேலே வருது கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இங்கிட்ட இருக்க வயர் எடுக்கிறதுல வேலை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வழியில் ஃபுல்லாக அடிசிவ் மேலே இருந்த லேயர், அந்த லேயர் உறிஞ்சிக்கிட்டே வருது. ஆல்ரெடி ஒரு அடிசிவ் மேலே இருக்கிறத கலந்து வந்துருச்சு. இப்போ வந்து தூக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் அடிசிவ் கழட்டணும். அது சின்ன சின்ன டேப் மாதிரி போட்டுருக்காங்க கைஸ் அடிசிவ். இப்போ தூக்குனேன்னா அந்த டேப் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுட்டு வருதா, அப்படியே நம்ம மேலே வந்தோடனே பிடிச்சி இழுத்தோம்னா அந்த அடிசிவ் சைடில் போயிடுது. அப்படியே இது பண்ணிடலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சென்சார் இருக்குது, அது வந்துருச்சு வெளியே. சென்சாரோட இருந்து கனெக்ட் பண்ணியிருந்தது ஃபோக்கஸ் ஆகும். சென்சாரோட கனெக்ட் பண்ணியிருந்தது வெளியே வந்துருச்சு. அப்படியே மதர் போர்டை திருப்பினோம்னா அடியில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர்பீஸ் ஸ்பீக்கரு. மெயின் ஸ்பீக்கர் எங்கே இருக்குதுன்னு தெரில கரெக்டாக எனக்கு. இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது. அதுக்கடுத்து பவர் பட்டனை சொன்ன மாதிரி கீழே இருக்க சென்சார்ஸு. இது வந்து இதுக்கு அடியிலேருந்து போகுது கைஸ். இப்போ இங்கே எப்படி இதை ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் கைஸ், மதர் போர்டு நம்மளுக்கு வந்துடும். அந்த ஃபோன் பண்ண மாதிரி நான் கட் பண்ண விரும்பலை இதை. அதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நானும் கட் பண்ண விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேரெக்ட் பின்னாக இருக்குது. அதனால் எந்த சைட்லேருந்து கிளாம்ப் ஓப்பன் ஆகுன்றது கரெக்டாக தரல எனக்கு. ஃபஸ்ட்டு மேலே அந்த ரப்பர் மாதிரி ப்ளூ கலரில் நம்ம இருக்கா, ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த ப்ளூ கலரில் இருக்கா, அது ஃபுல்லாக ரப்பர் மாதிரி இருக்குது. 2 சைட்லையுமே இருக்குது. அதே தான் இதை பிடிச்சி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வைப்ரேஷன் மோட்டரை கழட்டிடுவோம் கைஸ். அதுவும் ரொம்ப நேரமாக அப்படியே இருக்குது. அதை கழட்டிட்டோம்னா கீழே இருக்க பாட்டம்லேருந்து நம்ம ஃபுல்லாக டாப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வர ஃபோனில் எப்படின்னா பாட்டமில் ஒரு சின்ன மாடியூல், டாப்பில் ஒரு சின்ன மாடியூல்னு இருக்கும். பாட்டமில் இருக்க சின்ன மாடியூலில் வந்து ஸ்பீக்கரு அது இதுன்னு இருக்கும். டாப்பில் இருக்க மாடியூலில் மெயினான சர்க்யூட் போர்டு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து எதுக்கு போகுதுன்னே ஒன்றுமே புரியல கைஸ். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டா கொஞ்சம் புரியும், இதுவும் வரமாட்டேங்குது. இப்போதைக்கு பின்னாடி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. வழக்கம் போல் கேமரா இருக்குது, கேமரா கலண்டு வந்துருச்சு. கேமரா அந்த மாதிரி பின் இருக்குது. இது வந்து அட்டாச்சபிள் பின் போல். இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருந்ததில் வந்து அதே மாதிரி கிளாம்ப்பு தான் இருந்துச்சு, கிளாம்பில் தான் கழட்டணும். அதே மாதிரி தான் அந்த பின்னாடி இருக்குது. இதை தூக்கணும்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்துடும், அதையும் தூக்குவோம். ஃப்ரண்ட் கேமரா டிசிசிவ் போட்டு ஒட்டியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தா தான் வரும். அதனால் நம்ம இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க வரும் போல் ஃபஸ்ட்டு இதை கழட்டுவோம். இது வந்துருச்சுன்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சு கைஸ். இப்போ நம்ம கேமரா ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், நான் தெரியாமல் தட்டி விட்டுட்டேன். எப்படி வரும் தான் கண்டுபிடிக்க முடியல என்னால். இழுத்தா வந்துருச்சு கைஸ். நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்குருவோம். மதர் போர்டு தனியாக வந்துருச்சு, அது அப்புறம் பார்த்துக்குருவோம். அதே போல் நம்ம இயர்பீஸ் ஸ்பீக்கரை வெளியே எடுத்துருவோம். இயர்பீஸ் ஸ்பீக்கர் வெளியே வர மாட்டேங்குது கைஸ். அது அப்படியே இருக்கட்டும், பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேராக கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ஃபுல்லாக உள்ள வரையாக போயிடலாம், ஸ்க்ரீன் வரைக்கும், டிஸ்பிளே வரைக்கும். இப்போ அதுக்கு அடுத்து இந்த லேயர் ரிமூவ் பண்ணணும். இந்த லேயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்கே கிளாம்ப் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எங்கேயுமே இதை கழட்டுற மாதிரி ஒரு ஓப்பனிங் இல்லை கைஸ். ஃபுல்லாமே சீல் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே உடைய வேணால் செய்யுது. இப்போ இங்கேனக்குள்ளே என்னமோ வந்திருக்கு, இதை பிரிப்போம். டிசிவில் தான் ஒட்டியிருக்காங்க. இதுவும் இங்கேயும் அதே மாதிரி டிசிவில் தான் ஒட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இதுவும் என்னமோ ஒரு சென்சார்னு நினைக்கிறேன். டிசிவ் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதை அப்படியே தூக்கிடுவோம். சின்ன ஏதோ ஒரு கனெக்டர் கைஸ் இது போகும். இது என்ன இங்கே போகுது? இது தனியாக எங்கேயோ போகுது கைஸ். டிஸ்பிளேக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வயர் பிஞ்சு வருது. ஆமாம் கைஸ், அப்படியே இருக்கட்டும், இழுக்க வேணாம். வயர் பிஞ்சு வருது. இதை இழுக்க பார்ப்போம். இதே இழுக்க முடியல.
இப்போ இங்கேனக்குள்ளே ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே வெளியே விட்டு பார்ப்போம். தூக்க முடியுது கைஸ். இப்போ இதை லைட்டாக ஒரு உடச்சிட்டோம்னா முடிஞ்சு, உடஞ்சி பறந்தே வந்துருச்சு கைஸ். இது பார்த்தீங்களா, உடஞ்சி பறந்து வந்துருச்சு என்கிட்ட. இப்போ இதே மாதிரி உடச்சி ஃபுல்லாக அது ஓப்பன் பண்ணணும். இதுவே ஸ்மூத்தாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டின்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா உடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வட்டம் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு பண்ணுறோம், ஏன்னா எந்த இது கிளாம்ப் இருக்குது எங்கெங்கே எது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அதனால் நம்மளை ஓரளவு ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த கீழே இருக்க கவரை கிழிக்கணும். அது கீழே ஸ்க்ரூ இருந்தால் அதுவே நம்மளுக்கு பிரச்சனை ஆகும். ஃபஸ்ட் இந்த கவரை கிழிச்சிடுவோம். கவரும் நல்லா ஸ்ட்ராங்காக அங்கே சொட்டியிருக்காங்க அட்ஹீசிவ் போட்டு. கையால் இழுத்தா வர மாட்டேங்குது, அதுக்கு தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு குத்திக்கிட்டு இருக்கேன். கையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கே வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அட்ஹீசிவ் போட்டு ஒட்டியிருக்காங்க. சார் 2 லேயர்னு நினைக்கிறேன், 2 லேயர் அட்ஹீசிவ் போட்டுருந்துருக்காங்க கைஸ். ஒரு லேயர் அட்ஹீசிவ் வந்துருச்சு நம்ம கையோட, இன்னொரு லேயர் வந்துருச்சு இல்லை கொஞ்சம் அது ஒட்டி இருக்கு ஸ்க்ரீன்லே. அப்படியே இழுத்தோம்னா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ஹீசிவ் மீதி இருக்குது, அதை எப்படியாச்சும் ரிமூவ் பண்ண பார்ப்போம்.